உங்ககிட்ட எந்த விளக்கமும் கேட்க இப்படி சேர போட்டு உட்காரல. நீங்க கேட்ட மட்டும் நான் விளக்கத்தை சொல்லிடுவேனா? அசமா போயிருங்க தள்ளி. உனக்கு வழி விடணும்னா முதல்ல என்கிட்ட மன்னிப்பு கேளு. என்னது மன்னிப்பா? ஆமா, நான் உப்பு போட்டு கூட சாப்பிடுவேன், ஆனா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க மாட்டேன். இங்க பாருங்கக்கா, எனக்கு நிறைய வேலை கிடக்கு. ஓஹோ, உங்களுக்கு தான் நிறைய வேலை கிடக்கு. அப்ப நாங்க எல்லாம் வேலை வெட்டி இல்லாம தான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கோமோ? அத நான் வேற சொல்லணுமாக்கா? பாரு, சும்மா வளவளனா கொல கொலன்னு பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. முதல்ல மரியாதையா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இடத்த காலி பண்ணிட்டு போயிட்டே இரு. நானும் அப்பவே இது பாத்துட்டு இருக்கேன், மன்னிப்பு கேளுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? ஆமா, நான் அவ்வளவு பெரிய அப்பா டக்கர் தான். முதல்ல என் காலில் விழுந்து எக்கா என்ன மன்னிச்சிடுங்க, எக்கா என்ன மன்னிச்சிடுங்க கதறி கதறி மன்னிப்பு கேளு. ஏக்கா, நான் ஏற்கனவே சொன்ன போல உங்ககிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கணும்னு எனக்கு அவசியம் எதுவும் இல்ல. அப்ப நம்ம தெருவில் உள்ள எல்லார்ட்டையும் காலில் விழுந்து தானே மன்னிப்பு கேட்ட, எக்கா என்ன மன்னிச்சிடுங்க, எக்கா என்ன மன்னிச்சிடுங்கன்னு. இங்க பாருங்கக்கா, அது என்னோட இஷ்டம். அதுல எல்லாம் நீங்க ஒண்ணு தலையிட வேண்டாம். நான் எதுலயும் தலையிடலாமா? நீ வரிசையா மன்னிப்பு கேட்டுட்டு வரல, அடுத்த வரிசையில நான் தானே இருக்கேன். அதான் என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு நீ போற வழியை பார்த்து போயிட்டே இரு. பாருங்கக்கா, சும்மா என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க.